போட்டு மஞ்சள் வச்சுக்கலாம். ஏன் அங்கே வேலை ஆனதா? வான்கோழி பீஸா செய்யறதுக்கு ஈஸ்ட்ல ஊற வச்சுக்கலாம். மிளகாய் அரைச்சிக்கலாம். சக்கரை போட்டுக்கலாம். ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க. புசுக்கிறதுல மீறினாள் கார்த்திகா. நாம சாஸ் செய்யறதுக்கு தக்காளி, வெங்காயம், வரமிளகாய் எல்லாம் எடுத்துக்கிறோம். அதை வேக வச்சுக்கலாம். கோழி பெருசா இருக்குங்காட்டி வாட்டுங்க. எப்படி திருப்புமா? திருப்பு பாப்பா. தலைகளா வாங்க உன்னை பிடிக்கிறேங்க. வா பிடிக்கிறவா பிடிக்கிறோம். சாஸ் செய்யறதுக்கு தக்காளி எல்லாம் வேக வச்சாச்சு. தோல் உரிச்சுக்கலாம். சிரிக்காதீங்க. பீஸா செய்யறதுக்கு மைதா மாவு கொட்டிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். கலக்கமா. ஈஸ்ட் நல்லா பொங்கி வந்துருச்சு. நம்ம மாவுல ஊத்தி கலக்கலாம். எண்ணெய் கலந்துக்கலாம். எண்ணெய் கலக்கறையா? எண்ணெய் ஊத்திக்கலாம். ஊத்து ஊத்து. எந்த கடையில் புரோட்டா போட்டிருந்தீங்க? உங்க அப்பா கடையில். வெட்டின வான்கோழி கறி, அம்மியில அரைச்ச மஞ்சள் சாந்து, பட்டை வகை போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். வேவிச்ச வான்கோழி கறி, கரம் மசாலா, அம்மியில அரைச்ச மிளகாய் சாந்து, பீஸாவுக்கு இது நிறைய வைக்கணும். எண்ணெய் ஊத்திக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். தக்காளி, வெங்காயம், மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து வேக வச்சு அரைச்ச சாந்து ஊத்திக்கலாம். சக்கரை போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். எலுமிச்சை சாறு புழிஞ்சு விட்டுக்கலாம்.
சீட்டு மேல கொஞ்சம் பட்டர் சீட் வச்சுக்கலாம். ஒட்டுக்கா சூப்பரா உப்பிருச்சிங்க வா. ஆமாக்கா சூப்பரா மெது மெது சாஃப்ட்டா வரும். போது போதுன்னு மொத்தமாக இருக்கிற இடத்துல நாம் மாவு நல்லா வேகறதுக்கு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் கூட நான் நம்ம ரெடி பண்ண சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். சீஸ் தடவிக்கலாம். என் மகனுக்கு குடமிளகா வச்சுக்கலாம். ஒட்டி ஒட்டி வைங்க. வேக பத்தலை தக்காளி வச்சுக்கலாம். வெங்காயம் வச்சுக்கலாம். வறுத்த வான்கோழி கறி. அப்படியே அங்க இருக்க குட்டை. ரெண்டாவது லேயர் சீஸ் போட்டுக்கலாம். பீஸா செய்யறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கங்குல போய் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். வாங்க வாங்க கங்குல வச்சிருங்க. போங்க போங்க போல அப்படியே போல. இப்போ பீஸா செய்யறதுக்கு கங்கெல்லாம் இப்போ ரெடி பண்ணியாச்சுங்க. அடுப்புல கொட்டிக்கலாம். சீக்கிரம் பார்த்து வைங்க. அடுத்து பார்த்து விடுங்க. இப்போ பீஸா அடுப்புல வச்சாச்சுங்க. இந்த குண்டாவை மேலே கமுத்திக்கலாம். மேலே கமுத்தி கங்கு மேலே போட போறோங்க. வந்துருச்சு. வெளியில் வந்துருச்சா? இது மேலே ஏன் குட்டு கட்டி வச்சிருக்குன்னு பார்க்குறீங்களா? இதுக்கு மேலே நாங்கள் கங்கல்லி போடுவோம். ஏன்னா பீஸ் சீக்கிரம் வேகணும்ல, அதுக்காக. கீழே விழுந்துரும். குட்டு கட்டில கீழே விழுந்துரும். குட்டு கட்டி வச்சுட்டு அது அப்படியே நின்றுக்கும். இப்போ நாங்கள் இது மேலே வந்து கங்கல்லி போடுறோம். அக்கா சீக்கிரமாக எடுத்துட்டு வாங்க கங்க. ஏற்கனவே சுட்டுட்டோக்கா, பயங்கர சூடாக இருக்குது. வாங்கலாம். கீழே கங்கு வச்சாச்சுங்க, மேலேயே கங்கு வச்சாச்சுங்க. 1 மணி நேரம் கழிச்சு பீஸா ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்துக்கலாம். கங்கு போட்டு 1 மணி நேரம் ஆச்சுங்க. பீஸா சூப்பராக ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துக்கலாம். இந்த தட்டு எடுத்துட்டு வாங்க பீஸு. அப்படியே கீழே போட்டுடுக்கா. குண்டாவை எடுத்துடலாங்க. தம்பி தம்பி இரு, கை சூடு விடுது வச்சுக்கோ. ஆமா பாபா. ஏய் சூப்பரா வந்துருச்சு. தள்ளிடா. அவ்வளோ நம்மளுடைய வான்கோழி பீஸா சூப்பரா ரெடி
சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குங்க. சூப்பரா இருக்குங்க. சூப்பரா இருக்குதுங்க. வாங்கிக்கோ. ஏய் எனக்கு மட்டும் தான் சொட்டு பீஸா அம்மாக்கா கீழே விழுந்துரும் பாப்பா சுடுது பாப்பா சுத்தால் சுடுது சாப்பிடுங்க. இங்க இரு பாப்பா கொலை பண்ணாத. வான்கோழி கறியை சும்மா வறுத்து சாப்பிட்றதுக்கே அமோகமா இருக்குங்க. அதுவும் இந்த மாதிரி பீஸால போட்டு வான்கோழி பீஸாவா சாப்பிட்றதுக்கு சுவையை நம்ம சொல்ல வாங்க வேணும். சும்மா அடி பொலிங்க, வேற லெவல். இதே போல கலகலப்பான வீடியோ பார்க்கணும் வில்லேஜ் சூப்பர் குக்கிங் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.